அன்னைக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பரா ஒரு கிரேவி பண்ணிட்டு கொஞ்சோண்டு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருந்தேன். ஏதாவது பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு. உண்மையாவே நான் இதுவரைக்கும் கேட் சிக்கன் சாப்பிட்டதே இல்ல. சரி நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது வீட்லயேன்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நானும் கூட்டு போ சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் போல. அதுக்கான டைம் வரல போல. பாப்கார்ன் சிக்கன் தான் பண்ணி பார்க்க போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் மேரினேஷன் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி, பூண்டு கொஞ்சோண்டு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு அத ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், மிளகுத்தூள், உப்பு இது 4ம் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து சிக்கனையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்ப சிக்கனுக்கு கோட்டிங்க்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், அப்புறம் உப்பு அது மட்டும் ஆட் நல்லா எல்லா மசாலாவும் ஒண்ணு சேர நல்லா பெரட்டிட்டு அதுல வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் சிக்கன் எடுத்து இந்த மாரி போட்டு எடுத்துக்கணும். திரும்ப 2வது கோட்டிங் பண்ணணும் அதே மாரி. நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலால டிப் பண்ணிட்டு, திரும்ப இந்த மசாலால போட்டு டிப் பண்ணி 2வது வாட்டி இந்த மாரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அது 2யும் டிப் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள பெரும் போராட்டம் ஆயிருச்சு. ஒரு வழியா டிப் பண்ணி எடுத்துட்டு, அப்புறம் அடுப்புல கடாய வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சே பொரிச்சுக்கோங்க. இல்லன்னா டக்குன்னு மேல கரைஞ்சிரும், உள்ள வேகாம இருக்கும். அப்படியே பொன்னிறமா பொரிச்சு எடுத்தீங்கன்னா, செம டேஸ்ட்டா இருந்துச்சு. நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். சூப்பரா இருந்துச்சு. எங்க குட்டீஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மேல அப்படியே கிரிஸ்பியா, உள்ள அப்படியே சாஃப்ட்டா இருந்துச்சு. நீங்க கேஎஃப்சி சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.